லண்டனில் மோசடி நபர் ஒருவரால் ஏமாற்றப்பட்டு மனமுடைந்து போயிருந்த ஒரு வயோதிப தாய்க்கு லண்டன் வாழ் பிளம்பர் ஒருவர் செய்த மனிதாபிமான உதவி தற்போது பலரது பாராட்டுக்களை பெற்று வருகின்றது. லண்டனின் கிராய்டன் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான கார்ல் வில்சன் என்பவர் ஜாப்ஸ் ஏ குட்டன் என்ற குழாய் பதிப்பு மற்றும் வெப்பமூட்டும் சேவை நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். கடந்த மாதம் டூட்டிங் பகுதியில் உள்ள வீடொன்றில் குழாய் திருத்த வேலைக்காக இவருக்கு அழைப்பு வந்துள்ளது. இந்த வீட்டிற்கு சென்ற கார்ல் வில்சனுக்கு அங்கிருந்த மூதாட்டியின் நிலைமையை கண்டு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. மூதாட்டி இதற்கு முன்னர் தனது வீட்டு வேலைக்காக வந்த ஒரு மோசடி வர்த்தகர்களால் சுமார் 7,000 பவுண்டுகள் ஏமாற்றப்பட்டுள்ளார். அத்தோடு அந்த மோசடி நபர் வேலையையும் சரியாக செய்யாமல் அரைக்குறையாக விட்டு சென்றுள்ளார். இதனால் வீட்டிற்குள் யாராவது புதியவர்கள் வந்தால் கூட பயப்படும் அளவிற்கு குறித்த மூதாட்டி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். இதனை தெரிந்து கொண்ட கார்ல் வில்சன் அந்த தாய்க்கு உதவ முடிவு செய்தார். மிகவும் எளிமையான அந்த பழுது பார்க்கும் வேலையை செய்து முடித்த கார்ல் வில்சன் அந்த தாயிடம் எவ்வித கட்டணத்தையும் அறவிட மறுத்துவிட்டார். நான் அவரிடம் பணம் வாங்கப் போவதில்லை என்பதை ஆரம்பத்திலேயே முடிவு செய்துவிட்டேன். ஏமாற்றப்பட்டதால் மனிதர்கள் மீதான நம்பிக்கையையே அவர் இழந்திருப்பார். அதை என்னால் மாற்ற முடிந்தது எனக்கு கிடைத்த ஆக சிறந்த உணர்வாகும் என கார்ல் வில்சன் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். இந்த உதவிக்கு பின்னால் கார்ல் வில்சனின் சொந்த வாழ்க்கை போராட்டமும் ஒரு காரணமாக இருந்துள்ளது. தனது 35 வயது வரை ஒரு பகுதி நேர உதைப்பந்தாட்ட வீரராகவும் சிறு வியாபாரியாகவும் இருந்த கார்ல் வில்சனுக்கு ஆரம்பத்தில் ஒரு 5 வயது குழந்தையைப் போல கூட சரியாக வாசிக்க தெரியாது. அதன் பின்னர் கடுமையாக உழைத்து ஒரு நாளைக்கு 11 மணித்தியாலங்கள் டெலிவரி வாகனங்களை ஓட்டி பின்னர் இலவசமாக பிளம்பிங் வேலைகளை கற்றுக்கொண்டு இன்று ஒரு சொந்த நிறுவனத்தின் முதலாளியாக உயர்ந்துள்ளார். கஷ்டப்பட்டு முன்னேறியதால் தான் அவரால் அடுத்தவர்களின் வலியையும் புரிந்து கொள்ள முடிந்துள்ளது. வயதானவரை அச்சுறுத்தி இவ்வளவு பெரிய தொகையை ஏமாற்றிய மோசடி நபரை சமூக கலிசடை என சாடியுள்ள கார்ல் வில்சன் வர்த்தக உலகில் நேர்மையாக இருப்பது மிகவும் முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.